நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே தெரியும் நம்ம கிட்ட 3 பிரெக்னன்ட் ஷ்ரிம்ப்ஸ் இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஆல்மோஸ்ட் குட்டி போட்டாங்க. நம்ம ஷ்ரிம்ப் குட்டிஸை நம்ம கண்டுபிடிச்சு 4 நாள் ஆகுது. லாஸ்ட் வீடியோல ஷ்ரிம்ப் குட்டிங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணலான்ட்டு எல்லாருமே நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுல எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இப்போதைக்கு எனக்கு இமீடியட்டா கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி இருந்தது பயோஃபிலிம் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து பயோஃபிலிமை வந்துட்டு ஷ்ரிம்ப்ஸுக்கு ஃபீட் பண்ணோம், குட்டி ஷ்ரிம்ப்ஸ் வந்து சாப்பிட்டுச்சா இல்லையா எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் நம்ம வந்துட்டு பயோஃபிலிம் கல்ச்சர் பண்ணோம்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் என்கிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்குது, அதுதான் நம்மளோட பெரிய டேங்க். ஸோ இந்த டேங்க் வந்து நான் உங்ககிட்ட இன்னும் காட்டவே இல்லை. இதில் இன்னும் நான் ஃபிஷஸ் விடலை, கோரிடோராஸ் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பெரிய ட்ரிஃப்ட்வுட் வச்சுருந்தோம். அந்த ட்ரிஃப்ட்வுட் ஃபுல்லாக வந்து பயோஃபிலிம் இருக்குது. ஸோ இதிலேருந்து எடுத்து நம்மளோட குட்டி ஃபிஷ்ஷஸ்க்கு போட்டுடலாம். இந்த வெள்ளை கலரில் அந்த ஹுட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பயோஃபிலிம். இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் நிறையா இருந்தது. நான் வந்துட்டு குட்டிலாம் போடும் ஷ்ரிம்ப்புன்னு தெரியாமல் அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது அப்படியே கொஞ்சம் வழுக்க மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி அப்படியே எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் தான் இருக்கா, பார்த்து எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு மனசே அடிச்சுக்கிச்சு. இதுக்கு முன்னாடி அவ்வளோ பயோஃபிலிம் இருந்தது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்திருப்பேன். இன்ஃபேக்ட் நான் இந்த டேங்க்ல கோரிடோராஸ் வாங்கி விட்டதுக்கு காரணமே வந்து இந்த பயோஃபிலிம் ஆல்கேவெல்லாம் இது சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக தான். எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்திருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு பயோஃபிலிம் கிடைக்கலனாலும் கொஞ்சம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த டேங்க்ல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். குட்டிங்களுக்கு ஒரே வழன்னு இருக்கு, தூக்கவே முடியல, அப்படியே வழுக்குது. டேங்க்ல இப்போ ஒரு பெரிய ஷ்ரிம்ப் கூட கண்ணில் படலைல்ல. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல பாருங்க என்ன நடக்குதுன்னு. கிடைச்ச கொஞ்சம் பயோஃபிலிமை பிரிச்சு பாதியா டேங்க்ல அங்கங்க போடலான்னு பார்த்தா என்னால் அதை பிரிக்கவே முடியல. அது ரொம்ப ஸ்டிக்கியா இருந்தது. சரி போன்ட்டு ஒரு பெரிய பீஸ் எடுத்து அப்படியே போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது உள்ளே போட்டால் உள்ளேயாச்சும் போகுதா, ரொம்ப நேரமாக மிதந்துட்டு இருந்தது. அப்புறம் வந்துட்டு நம்மளோட பிளான்ட்ல வேற ஒட்டிக்கிச்சு. நான் கஷ்டப்பட்டு அதை போட்டு தள்ளி கீழே தள்ளி விட்டேன். ஏன்னா குட்டி ஷ்ரிம்ப்ஸ் வந்து மேலே வர மாட்டேங்கிறாங்க, கீழே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்டு கீழே போனால் தான் அவங்களால வந்து சாப்பிட முடியும். ஸோ கீழே தள்ளி விட்டுட்டே இருந்தேன் கொஞ்சமாக. ஃபைனலி அதுவே ஆடி அசைஞ்சு கீழே விழுந்துருச்சு பொறுமையாக. அப்புறம் இன்னொரு குட்டி பீஸை முன்னாடி பக்கமாக போட்டிருந்தேன். ஸோ பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று கிடந்தது. அப்படியே பேக்ரவுண்டில் பாருங்க, எனக்கு தெரியவே தெரியாது பயோஃபிலிம் வந்து ஷ்ரிம்ப்ஸுக்கு இவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. பயோஃபிலிமை உள்ளே போட்டோன்னே பின்னாடி பாருங்க ஒரு ஷ்ரிம்பாக வெளில வராங்க பாங்க, சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தா இந்த பயோஃபிலிமை பெரிய ஷ்ரிம்ப்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி முன்னாடி இருக்க பீஸை தான் இந்த ஷ்ரிம்ப்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா பின்னாடி இருக்கிற பெரிய பயோஃபிலிம் பீஸையும் வந்துட்டு மற்ற ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செல்ல குட்டிங்களுக்கு பயோஃபிலிம் இவ்வளோ பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே அள்ளி போட்டிருப்பேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி பேபி ஷ்ரிம்ப்ஸ்க்கு வந்துட்டு பயோஃபிலிம் வேணுமேன்னு சொல்லிட்டு ஃபுட்டை போட்டு பெரிய ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்ட்டு ஆல்கே வேஃபர்ஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். நானும் வந்து நான் போட்ட ஆல்கே வேஃபர்ஸை வந்து இந்த ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் வரவே இல்லை. யாருக்கு வேணும் இந்த வேஃபர்ஸ், நாங்கள் பயோஃபிலிம் தான் சாப்பிடுவோன்ட்டு அதே தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ஃபுட்டு அனாமத்தாக கிடந்தது. அப்புறம் ChatGPT கிட்ட கேட்டால் ChatGPT வந்துட்டு ஆல்கே வேஃபர்ஸை க்ரஷ் பண்ணி வந்துட்டு குட்டீஸ்க்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி கொஞ்சத்தை க்ரஷ் பண்ணி டேங்க் ஃபுல்லாக எல்லா ஏரியாலையும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு பயங்கர அதிசயம். இங்க பாருங்க, அந்த பயோஃபிலிம்ல 3 பெரிய ஷ்ரிம்ப்ஸ் சாப்பிட்டு இருக்கு. சுத்தி பாருங்க எவ்வளவு குட்டி ஷ்ரிம்ப்ஸ், அவங்களும் வந்து பயோஃபிலிமை ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நிறைய குட்டி ஷ்ரிம்ப்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி வந்துட்டாங்க. எப்படியும் ஒரு 20-30 பேபி ஷ்ரிம்ப்ஸ் வந்து இந்த இடத்துலயே சுத்தி இருந்ததுங்க. சரி போட்ட ஆல்கே வேஃபர்ஸை யாராச்சும் சாப்பிட்டாங்களான்னு பார்த்தா 2 குட்டி ஷ்ரிம்ப் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்க பாத்தீங்களா, மேல ஒரு குட்டி ஷ்ரிம்ப், கீழே ஒரு குட்டி ஷ்ரிம்ப். பெருசுங்க ஒன்றும் வரல, ரொம்ப பிக்கி, எல்லாமே வந்து பயோஃபிலிம் தான் சாப்பிட்டு இருந்ததுங்க. அதுவும் இந்த குட்டி பையன்லாம் முன்னாடி போட்டோம்ல நம்ம ஒரு பீஸை, அதை ஃபுல்லா இவன் ஒருத்தனே சாப்பிட்டான். மீதி கொஞ்சோன்னு குட்டியா பீஸ் வச்சிருக்கான் ரவுண்டா கையில, அதையும் உள்ள தள்ளிட்டு இருக்கான் வேகமா. இவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு எனக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு, வெறுத்துருச்சு. ஆனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவ்வளோன்ட்டு இருக்குது அந்த ஷ்ரிம்ப்புங்க. ஆனால் அதுங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுட்டில் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. பயோஃபிலிம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக போய் சாப்பிடுதுங்க. இந்த வேஃபர்ஸ், ஆல்கே வேஃபர்ஸ் எதையுமே சாப்பிடல. அவ்வளோன்ட்டு ஷ்ரிம்ப்ஸுக்கே வந்து சாப்பாட்டில் வந்துட்டு இப்படி தான் வேணும் இதுதான் வேணும்ன்ட்டு இருக்குன்னா மனுஷனுக்கு இருந்தால் தப்பா என்ன? அடுத்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சாண்டோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.